ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிருள்ள இயேசு கிறிஸ்து அதான் சொன்னார், மரித்தேன் ஆனால் இதோ சதாக்காலமும் உயிரோடு இருக்குன்னு சொல்லி வெளிப்படுத்துகிற விசேஷம் 1:18 வாசிக்கிறோம். நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை இல்லையா? நம்ம தேவனை கர்த்தர் எப்படி இருக்கிறாரு? உயிரோடு இருக்கிறாரு. எப்பவுமே அவர் உயிரோடு இருக்கிறார். நம்மளை ஒவ்வொரு நாளும் உயிருள்ள தேவனை ஒவ்வொரு நாள் நம்மளை வழி நடத்துவார். அவர் உயிருள்ள தேவன். நம்ம இன்றைக்கி அதை தான் ஈஸ்டராக நம்ம கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்ம ஆண்டவராக இயேசுக்கு எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? மரித்த தேவன் இல்லை, அவர் எப்படிப்பட்டவர்? உயிரோடு இருக்கிறார். எப்போது அவர் உயிரோடு இருக்கிறார். நம்ம கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. எந்த சூழ்நிலையும் நம்ம தேவனை கர்த்தர் நம்மளை கைவிடவே மாட்டார். நம்ம ஒவ்வொரு நாளும் வழி நம்ம நடக்க வேண்டிய வழியை போதிப்பார். நம்ம எப்படிலாம் ஜீவிக்கணும், என்னெல்லாம் செய்யணும் எல்லாம் போதிப்பார். நம்ம தேவைகளை சந்திப்பார். பண தேவைகள், கடன் பிரச்சனை எல்லாம் மாற்றி தருவார். அவர் ஏன்னு காரணம் ஆண்டவராக இயேசுக்கு எப்படி இருக்கிறார்? உயிரோடு இருக்கிறார். அதான் பாருங்கள், உயிரோடு எழுந்த முதலாவது சொன்ன வார்த்தை என்ன வார்த்தை தெரியுமா? மத்தேயு சுவிசேஷம் வாசிக்க கேட்ட மத்தேயு சுவிசேஷம் 28 அவர்கள் அவருடைய சீசர்களுக்கு அறிவிக்க போகிற போது, அவர் சீசர்களுக்கு அறிவிக்க போக போது இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். பார்த்தீங்களா, வார்த்தை தேவன் என்ன சொன்னாரு? அவருக்கு எதிர்பட்டு என்ன சொன்னார்? வாழ்க. தம்முடைய ஜனங்கள் எல்லாரும் என்ன செய்ய வாழ்ந்திருக்க வேண்டும், கஷ்டப்பட வேண்டாம். என் பிள்ளை ஏன்னா அவர் நம்ம படைச்சவர் இல்லையா? அவருக்கு தானே நம்ம மேலே அம்மா அப்பா பார்க்கிலும் நம்ம உறவினரை பார்க்கிலும் எல்லாரை பார்க்கிலும் யாருக்கு நம்ம மேலே ரொம்ப அன்பு? நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அதான் சொல்கிறார், வாழ்க மகனே, வாழ்க மகளே, வாழ்க. இனிமேல் நீ கஷ்டப்பட, நான் உயிரோடு இருக்கிறேன், நான் உன்னை வழி நடத்தேன்னு சொல்லி தான் சொல்கிறாரு. என்ன சொல்கிறார்? வாழ்க. முதல்ல எழுந்தவுடனே என்ன சொல்கிறாரு? வாழ்க. தேவனை கர்த்தர் வாழ்க. நம்மளை வாழ வைக்க வேண்டியது தான். தேவனை கர்த்தர் நமக்காக மரித்து 3ஆம் நாள் உயிரோடு இருந்தார். நம்மளை பார்த்து வாழ்க என்று சொல்கிறார். நம்ம ஒவ்வொருவரும் நம்ம கவலைப்படுறோம், ஏன்டா இந்த உலகத்தில் பிறந்தோம், எதற்காக பிறந்தோம் அப்படின்னு சொல்லி கவலைப்படுறோம். நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. முதல்ல எழுந்தோடனே என்ன சொல்கிறாரு? வாழ்க. பார்த்தீங்களா, எவ்வளோ ஒரு அன்புள்ள தேவன். உங்களை என்னையும் பார்த்து நம்ம இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொருத்தரையும் பார்த்து தேவனை கர்த்தர் முதலாவது உயிர் தெழுந்த உடனே என்ன சொன்னார்? வாழ்க அப்படி சொன்னார். நீங்கள் நான் வாழ வேண்டும். இந்த உலகத்தில் பிறந்த அத்தனை பேர் வாழணும். எப்படி வாழணுமா பாருங்க. 3 யோவான் 2 பிரியமானவனே, உன் ஆத்மா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். பார்த்தீங்களா, எல்லாவற்றையும் வாழ்ந்து நம்ம எப்படி இருக்கணுமா? சுகமாக இருக்கணும். நம்ம ஆத்மா வாழுகிறது போல நம்ம எல்லாவற்றையும் வாழ்ந்து என்ன செய்யணும்? சுகமாக இருக்கணும். நம்ம எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமாக இருக்கணும். நம்ம எல்லோரும் வாழணும். அதுதான் கர்த்தருடைய விருப்பம். ஒன்று ஆத்மா வாழுகிற போல எல்லாவற்றையும் வாழ்ந்து எப்படி இருக்கணுமா? சுகமாக இருக்க வேண்டும். நம்ம சுகமாக இருக்காத காரணம் என்னன்னு சொன்னால், நம்ம கர்த்தரோடு இணைந்து அவரோடு வாழ்ந்தோம்னு சொன்னால் நிச்சயமாக நம்மளை சுகமாக்க அவரால் முடியும். சரி, எனக்கு பிரியமானவன் ஆத்மா வாழுகிற போல் எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமாக இருக்கணும். நம்ம ஒவ்வொருவரும் வாழ்ந்து சுகமாக இருக்கணும் தான் கர்த்தருடைய விருப்பம். நம்ம தான் சொல்ல வாழுக என்று எடுத்த உடனே முதல்ல உயிர் தெழுந்த உடனேயும் கர்த்தர் சொன்ன வார்த்தை நம்ம எல்லோரும் எப்படி இருக்கணுமா? வாழ வேண்டும்.